மகான்கள் எல்லாமே நம்ம வாசனையை தொலைக்கிறது தான் அவள் அனுகிரகம் ஆச்சு. விஸ்வநாதர் தரிசனம் நான் சங்கல்பம் பண்ணினது, அதை வந்து சுவாமி பூர்த்தி பண்ணிட்டார். ஒரு வருஷம் தங்க வச்சு. அப்போது சாக்கடையில் கிடக்கிற போது 7 நாளைக்கு அப்புறம் எனக்கு பிரஜை வந்தது. அப்போ எனக்கு அது மாத்திரம் நல்லா ஞாபகம் இருக்குது. பகவானே எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தா என் ஆயுசு பூராவும் உனக்கு நான் இதெல்லாம் நம்ம புத்தியினால் சொல்கிறது இல்லை. உனக்கு நான் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேன், சர்வ் பண்ணின்னு இருக்கேன் சொல்லியிருக்கோம். அதுவும் எப்படி சுவாமிக்கு தெரியும்? சுவாமி வந்து என்னை மடக்கி போட்டு ஆசிரமத்திலேயே தான் இந்த வாசனையெல்லாம் போக வச்சு, அமெரிக்காவுக்கு போக வச்சு, காசிக்கு போக வச்சு, மவுண்டன் பாத்தெல்லாம் நடத்துறதுக்கு அவ்வளோ ஒத்தாசை பண்ணி, ஆசிரம வேலைகளெல்லாம் கும்பாபிஷேகம் அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவார், நன்னா நடத்து, எல்லாம் நன்னா பண்ணு. ஏன்னா அப்போ பணம் வசூல் பண்ணுறது நான் ஒருத்தந்தான். அப்படி தான் துவாரகநாத ரெட்டியோட இளையராஜாவோடலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அவளெல்லாம் யாரும் கேட்க மாட்டான், நான் தான் போய் கேட்டு எல்லாம் பணம் வாங்கி கொடு. நான்னாக்கா அகம்பாவத்தில் சொல்லலை, அதுவும் வாசனாட்சயம். அது நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா நடந்து ஆகணும். அங்கே காசியிலேருந்து வந்து உள்ளே போகிறேன். இந்த படிக்கட்டில் ஆஸ்போன் நின்றுருக்கார், ஆர்தர் ஆஸ்போன். வெல்கம் கணேசன், வி ஆல் நோ யூ வுட் கம். பாருங்கள், இந்த லிங்க் வருது பாருங்கள், தொடர்பு. ஒரு மாலையில் மணிகளில் சரடனன்னு பகவான் பாடலே எழுதியிருக்கார். மணிகளை தான் நம்ம பார்ப்போழிய அது எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த சரடு நமக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற சரடு. அது மாதிரி தொடர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தொடர்ச்சி தான். அந்த உடனே ஒரு சிலர் வி ஆல் நோ யூ வுட் கம். அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல போகிறார் அதோடைய விசேஷம் என்னென்னு. கணேஷா, ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நீ வந்து என்ன கேட்டாலும் பகவான் கொடுத்துருவார், அருணாச்சலமும் கொடுத்துரும். ஆனால் நீ என்ன கேட்கணும்னு நான் சொல்லித்தரேன். அனுகிரகம் மாத்திரம்தான் வேணும்னு கேளு, வேறு எதையும் கேட்காத. உள்ளுக்குள்ள நுழையிற போதே பாருங்க, அந்த குரு அனுகிரகன்றது ஆஸ்போன் மூலியமாக வருது. நீ பொண்டாட்டி வேணும் அப்படின்னு கேட்டேன்னா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அழகான பொண்டாட்டி கொடுப்பார், ஆனால் விரட்டி விட்டுடுவார். வீடு வேணும்னாக்க பெரிய பங்களா கொடுப்பார், விரட்டி விட்டுடுவார். அனுகிரகம் வேணும்னா அவருடைய சொரூபமே அனுகிரகம், அவரை விட்டு விரட்ட முடியாது. நீ இங்கே இருக்கணும்னாக்கா அனுகிரகம் வேணும்னு கேட்டுக்கோ. அப்படி முதல் உபதேசமே எனக்கு அனுகிரகம் வேணும்னு. அப்புறம் இங்கே மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்தது. சரி, இது என்ன ஒரு வேளை சாப்பாடு தானே வேணும். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டீட்டெயிலுக்கு போவேன்னா, ஒரு நாள் ரொம்ப துக்கமாக வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டுவிட்டு வெறும் ஒரே ஒரு துண்டை மாத்திரம் கட்டிட்டு ஆஃபீஸில் போய், அப்பா நான் ஒன்றும் எடுத்துன்னு போகல, வெறும் துண்டு தான் கட்டின்னு போகிறேன், அது கூட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு துண்டை கட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயின்னு இருக்கேன். அப்படியே பிளானே கிடையாது, இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும். ஆனால் சரீரம் வாட்டுக்கு வேலூர் ரோட்டில் போயின்ட்டுருக்கு. 15 மைல் போயிருப்பேன், நடந்தே போனேன். போயிட்டே இருக்க நினைப்பே கிடையாது. அப்போ திடீர்னு ஒரு துக்கம் வந்தது. அருணாச்சலா, உன்னை நம்பி வந்தேனே பகவானே, உங்களை தானே சரணடைஞ்சு வந்தேன், என்னை இப்படி விட்டுட்டேல அப்படின்னு ஒரு துக்கம். பார்த்தேன், இப்படி திரும்பி எது பார்த்தேன், யாரோ என்னை இடிக்கிற மாதிரி வந்தால் இப்படி பார்த்தேன், அருணாச்சலம் அங்கே இருக்குது. அந்த இடத்துல அருணாச்சலம் பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல இதில் ஹொரைசனில் அருணாச்சலம் தெரிஞ்சது. இப்படி பார்த்தா ஒரு டாக்ஸி வந்து என் முன்னாடி நின்றுது. அதுலேருந்து ஹியூகோ, சந்தானமேயங்கார், ராஜகோபாலையர். சந்தானமேயங்கார், ராஜகோபாலையர்லாம் ரிட்டையர் ஆன ரமண பக்தர்கள். பகவான் இருக்கிற போது ரொம்ப சர்வ் பண்ணவா. இந்த சந்தானமேயங்கார்னு ஒரு விசேஷம்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார், 20 ரூபாய் சம்பளம்,
15 ரூபாய் ரமணாசிரமத்துக்கு அமைச்சிருவார். அப்பேற்பட்ட உத்தமமானவர். அவளெல்லாம் நான் தான் கவனிச்சிருந்தேன். அவள் வந்து நின்று என் கையை பிடிச்சிட்டு, நாங்கள்லாம் கிழவாழ் ஒன்றை நம்பி தானடா வந்தோம், என்னடா இப்படி கிளம்பி வந்துட்டேன், எங்களை விட்டுட்டு வந்துட்டேடா, நாங்களும் போக வேண்டியதான் அப்படி. அவன் ஹியூகோ இன்னொரு கையை பிடிச்சிட்டு, நீ பகவான்கிட்ட சொல்லிட்டு வந்தியோ, பகவான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்ததோ? அப்போ டக்குன்னு சொல்லி பகவான்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். சாதாரண எந்த காரியமும் பண்ண மாட்டேன். பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் பகவானே நான் மலை பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன் பகவான்கிட்ட. இது சொல்லாமல் வந்துட்டேன். அதில் பிடிச்சிட்டான் ஹியூகோ. வா ஏறு டாக்ஸியில், பகவானை கேளு, நீ போகலான்னு அவர் சொல்லிட்டாருன்னா இந்த இடத்துலையே நாங்கள் டாக்ஸியில் உன்னை கொண்டு வந்து விட்டுடுறோம். இந்த 2 கிழவாளும் அதே சொன்னார். இந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் உனக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறோம், இங்கே கொண்டு வந்து விட்டுடுறோம், கூட வா பகவான்கிட்ட கேளு. எல்லாருமே பகவான் சமாதிக்கு வந்தோம். இதெல்லாம் பகவானுடைய சமாதி இப்போ கோவில் மாதிரி கட்டியிருக்கிறதுக்கு முன்னாடி போனோடனே பகவான்கிட்ட சொன்னேன், பகவானே எனக்கு இங்கே தாங்க முடியல, அதனால தான் நான் போகலாம். இன்னும் ஒரு வேளை சாப்பாடு தானே, எங்கே போய் கை நீட்டினாலும் சாப்பாடு கிடைக்க போகிறது அப்படின்னு போகிறேன். அப்போது உள்ளேருந்து பகவான் சொல்கிறார், நீ காசியில் ஆயுசு பூரா எனக்கு சர்வ் பண்ணுறேன்னு சொன்னி அது என்ன ஆச்சு? அப்படியே தூக்கி வாரி போட்டது. அது அப்படியே இவ பின்னாடி இருக்கா. நம்ம 3 பேரும் இப்போ ஆசிரமத்தில் யாரும் கிடையாது, 4 பேர் 5 பேர் தான் ஆசிரமத்திலேயே. என்ன சொல்லித்து என்ன சொல்லி பகவான் வந்து நான் காசியில் பண்ண பிரதீட்சையை ஞாபகப்படுத்தி, பத்தியா இங்கே அதுலேருந்து ஆசிரமத்திலேயே தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே எனக்கு தொந்தரவு கொடுக்குற போதெல்லாம் சுவாமிகிட்ட போயிடுவேன். சுவாமி வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டார். என்னை அப்படியே கட்டி அணைச்சின்னு ரூமுக்குள்ளே போய் அப்படி உட்கார சொல்லிட்டு, கணேஷா, ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். அதை 1 தரம் 2 தரம் 3 தரம் சொல்லுவார். என்னுடைய இன்டென்சிட்டி ஆஃப் ப்ராப்ளத்துக்கு தகுந்தபடி தி ஹையஸ்ட் இன்டென்சிட்டி 9 டைம்ஸ் ஒரு தரம் சொன்னார். அது அப்படியே கரைஞ்சி போயிடும். நான் போயிட்டு வரேன், ஆசிரமம் போகிறேன் சுவாமி. எஸ் கணேஷா, ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஆன் யூ. அது என்ன ப்ராப்ளம்னு ஒரு தரம் கூட கேட்டது கிடையாது. இந்த ரமணாசிரமத்திலே இருக்கணுன்ற வாசனை 35 வருஷம் பண்ணிட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டேன். இப்போ இருந்தால் சுவாமி எல்லாம் பார்த்துட்டு, கணேஷா, we have served enough, we have spoken enough. Go to Anandaramana. இதுக்கு பேர் ஆனந்தரமணா. Stay there, don't go anywhere else. என்ன அழகாக வார்த்தை போடுறாரு. அப்படி கொண்டு வந்து அப்புறம் ஒரு 1995 ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்துடுது. ரூம் கீ எனக்கு கொடுன்னு கேட்டுட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பகவான் காதில் வந்து ஹேண்ட் ஓவர் தி கீ அண்ட் வாக் அவுட். 95 வெளியில் வந்தவன் தான். அதுக்கப்புறம் இப்போது ஆனந்த் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரைசிஸ் இருந்தது. என் தம்பி மணி, அனுமா, இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து, கணேஷா ரொம்ப மோசமாக போயிடும் போல் இருக்கு, நீ போய் ஆசிரமத்தில் உட்காந்துக்கணும், நீ 1 மணி நேரமாக உட்காந்துட்டாக்க எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொன்னால் எனக்கு எஸ்ன்ற நினைப்பும் கிடையாது, நோன்ற நினைப்பும் கிடையாது. பகவான் காதில் வந்து do not interfere in ashram affairs any further. பாருங்க, அந்த வாசனாட்சயம் முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா போக வேண்டிய வாசனையை அமெரிக்கா போய் தீர்த்தாச்சு. 7வது தரத்துக்கு அப்புறம் அவர் சொல்ல, சுவாமியோட ரொம்ப நெருங்கி தான் இருக்கேன், அப்புறம் தான் இங்கே வரப்போகிறார். ஆமாம் கணேஷா, இந்த வருஷம் நீ போகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை, டூரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அதுதான் அந்த வாசனை. அந்த அதே மாதிரி காசிக்கு போகணும், 1 year you have to stay. அந்த 1 வருஷத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிட்ட அந்த கர்ம பலம், சத்வாசனை, அது முடியறது சுவாமிக்கு தான் தெரியும். 1 வருஷம் இருக்கணுன்றது 1 வருஷத்தில் அந்த காசியில் இருக்க வேண்டிய வாசனையை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் ரமணாசிரமத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சுவாமிக்கு.
ரொம்ப ப்ரைஸ் பண்ணார். ஒரு மவுண்டன் பார்த்து விஷயம் எடுத்துன்னு போய் தேவிக்கேமா 20 தரம் 15 தரம் படிக்க வைப்பார். அப்படி ரொம்ப பார்த்து பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் தி கீ அண்ட் வாக் அவுட். மகான்கிட்ட பந்தால் தான் வாசனாட்சயமும் குரு அனுகிரகமும் ஒரே டயத்தில் நடக்கும். அது குருனால தான் பண்ண முடியும். நீங்கள் கோவிலில் போய் வேண்டிண்டாக்க அம்பாளும் ஈஸ்வரனும் நேராக வந்து உங்கள்கிட்ட பண்ண மாட்டாங்க, குரு மூலியமாக தான் பண்ணுவாங்க. அதனால குருவை தான் பிடிச்சிக்கணும். குரு மூலியமாக தானாக நடக்கிறது. அப்போ நமக்கு வந்து புத்தியினால் தெரியாது, ஹிருதயத்திலேயே தெரியும். அது என்ன பண்ண நடக்கிறது, நம்மளுடைய புத்தி பாருங்க. சுவாமியை வந்து சமாதி ஆகிட்டார், அங்கே ஒரே கூட்டம் வந்துடுத்து. அது எப்படி மகான் ஒரு ஞானியுடைய சமாதி எப்படி இருக்கணும்னு நான் ஜஸ்டிஸ்ட ரமண மகர்ஷி எடுத்து கொடுத்து அந்த திருமந்திரத்தில் அவர் சொல்லியிருக்கார் என்ன மாதிரி பிட்டு வெட்டணும், எவ்வளோ தூரம் ஆழம் இருக்கணும், என்ன ஒரு கல் முக்கோணமாக பாறாங்கல் போட்டு அது மேலே உட்காத்தி வைக்கணும், அப்படிலாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் இவர்கிட்ட ஜஸ்டிஸ்டின்னு சொல்லி அவர் அதே மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணினார். அது சரீரத்தை உள்ளே இறக்கின்னு இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரே கூட்டத்தில் என்னை பிடிச்சி தள்ளிவிட்டாங்க. எல்லாம் கிட்டக்கே வர முடியாது, அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. அப்போ கூட இந்த பாருங்கள், இந்த புத்திக்கு இருக்கிற கோளாறு, சுவாமி நீங்கள் இருக்கிறவர்களையும் என்னை பக்கத்துலேயே வச்சுட்டேன், சரீரத்தை விட்ட உடனே என்னை தள்ளிட்டேளே அப்படின்னு ஒரு பைத்தியக்கார நினைப்பு தோணித்து. இப்போ யாரோ வந்து குத்தினாங்க. யாரோ ஒருத்தர், ஐயா இந்த தேவகி அம்மா அங்கே இருக்காங்களே, அவங்க சுவாமியோட விசிறி, அந்த சிரட்டை, அப்புறம் அவர் வச்சிருந்த கோல், இது 3 சரீரத்தோடு சமாதிக்குள்ளே போகணும், அது நீங்கள் தான் போடணும்னு கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் எல்லோரும் தள்ளி விட்டு என்னை கொண்டு போய் சுவாமிக்கு கடைசியாக நான் தரிசனம் பண்ணி அந்த இதெல்லாம் அவருடைய சரீரத்துக்குள்ளேயே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பைத்தியக்காரன் இந்த புத்தியே எனக்கு வளர விடாதீங்க சுவாமி, எனக்கு புத்தி இருக்க கண்டு தானே நான் சொன்னேன், என்னை சரீரம் இருக்கிறவர்களும் பார்த்துட்டே சரீரம் போன உடனே என்னை தோதிக்கிட்டேலேன்னு எவ்வளோ பைத்தியக்காரன் நினைப்பு, அதை கூட திருத்திட்டேளே சுவாமி, இன்னமே புத்தி கிட்ட போக மாட்டேன். அதுதான் வாசனாட்சயம். அப்புறம் ரொம்ப சுவாமி என்னோட ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எடுத்திருக்கார். ஒரு நாள் பைத்தியக்காரத்தனமாக எனக்கு இந்த கொய்யாப்பழம் முக்காப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆள் யாரோ வெளியூர்லேருந்து கோயம்புத்தூரில் அங்கேருந்து வந்தவர், ஒரு 15-20 ஃபஸ்ட் கிளாஸ் கொய்யாப்பழம், அதே பழமாக இல்லாமல் முக்கா காயா எனக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை கொண்டு சுவாமிகிட்ட வச்சா. நான் முத்தந்தான் சுவாமிகிட்ட வச்சுட்டு போயிட்டார் அந்த ஆள். நான் சுவாமி பாதத்தில் இருக்கிற போது, எனக்கு அந்த கொய்யாப்பழம், எனக்கு பிடிச்ச கொய்யாப்பழம் வந்திருக்க அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் நினப்பு வந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தா எல்லாருக்கும் ஒரு கொய்யாப்பழத்தை கொடுத்துட்டார். ஐயோ, நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்காரு, ஒரே ஒரு கொய்யாப்பழம் ஒன்றும் பாக்கி இருந்தது. சரி, அது சுவாமி போகிறபோது, கணேஷா இட் இஸ் டைம், நீ அங்கே லஞ்சு ஆசிரமத்தில் மத்தியான சாப்பாடு நீ பரமாறணும், நீ போன்னு சுவாமி சொன்னப்பறம் தான் கிளம்பி வருவேன், நானே கிளம்பி வர மாட்டேன். ஸோ அப்போ ஏதாவது ஒரு பழம் இதை கொடுப்பார், வாழைப்பழம் என்னத்தையாக கொடுப்பார். சரி, இது நமக்காக தான் வச்சுருக்கார், நம்மளை பந்திக்கு சாப்பிட போகிறதுன்னு சொல்ல போகிறார், டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சா யாரோ ஒரு பொம்பளை வந்தால் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டார். எனக்கு தாங்க முடியாத துக்கம். ஐயோ, இதில் எதுக்கு இது ஆசை வச்சோம், ஆசை வச்சு வைக்க கேட்டு தானே இவ்வளோ துக்கம் வருது, நமக்கு கொடுக்காம விட்டுட்டு கொடுக்கலையே, சே இன்னுமே இந்த ஆசையே படக்கூடாது அப்படின்னு. கணேஷா, யூ ஹாவ் டு கோ டு ஆஷ்ரம், லஞ்ச் டைம், ப்ளீஸ் கோ அப்படின்னார். எனக்கு துக்கம். சரி சாமி அப்படின்னு நிமிர்ந்தா இப்படி கையை விட்டார். பின்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொய்யாப்பழம், ஒரு பைத்தியக்கார ஆசையை முதற்கொண்டு அந்த வாசனை இருக்கக்கூடாது.
எனக்கு இந்த முக்கா கொய்யா பழம்தான் பிடிக்குன்ற வாசனை. அது இன்னொரு ஜென்மத்துக்கு ரமண மகர்ஷி சொல்ற, எந்த தாட் இருந்தாலும் அடுத்த ஜென்மம் ஒன்று உண்டு. இந்த மாதிரி சின்ன விஷயத்தை முதல்ல சுவாமி பார்த்து என்னை காப்பாற்றி இப்படி வச்சிருக்கார். இது சொல்லுங்க அண்ணா, மூக்குலேருந்து ஒரு கருப்பா ஒன்று வருமே. ஆமாம், அது இங்கே 60 தரம் வந்திருக்கார் சுவாமி. திடீர்னு நினச்சி நீங்கள் வந்துடுவார். என்னோட கார்த்தால் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு அவரே தான் டாக்ஸி வச்சுன்னு வருவார். நாங்கள் பணம்லாம் கொடுக்கக்கூடாது. அது சொல்ல திருமஞ்சன கோபுரத்தில் 6 மணிக்கு என்னை கொண்டே விட்டு விடணும். அந்த டாக்ஸியில் போகிற போதும் இந்த பக்கம் அனுமா உட்காந்துப்பா, இந்த பக்கம் நான் உட்காந்துப்பேன். அது போகிற போதே சொல்லுவார், அங்கே டாக்ஸிலேருந்து இறங்கின உடனே டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் பெகர் டு டாக் டு யூ. அங்கேருந்து போய் இந்த பக்கம் திரும்பி நின்று கையை தூக்கிப்பார். அவ்வளோதான், அங்கே ஜீவன் ஒன்றும் கிடையாது. ஸ்டாச்சு ஆயாச்சு, ஈஸ்வரன் ஆயாச்சு. நாங்கள் அப்படியே நமஸ்காரம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அந்த டாக்ஸிலே திரும்பி வந்துடணும். என்ன அனுகிரகம்! அந்த மாதிரி இங்கே வந்தபோது எனக்கு மூக்கில் 4 தரம் ஆப்ரேஷன் ஆகி அது உள்ளுக்குள்ளே ஒரு டிஃபெக்ட். அது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு ஒரு கருப்பாக ஒரு லிக்விட் வரும். அதை நான் சொல்லி வெளியில் அனுப்பிச்சோன்னா அதில் தொண்டைக்குள்ளே போயிடுத்துன்னா காரி துப்பி பண்ணோம். கருப்பாக இருக்கும். அது ஒரு சுவாமி இருக்கிற போது என்னை கையை பிடிச்சின்னு இருக்கார். அது வந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாட் கணேஷான சுவாமி இது மாதிரி, யூ காட் தட், ப்ளீஸ் ஸ்பிட் தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் பெகர் அப்படின்ட்டு துப்பினா இவ்வளவு கருப்பாக விழுந்தது. அது எப்படி பார்த்தார், என்னமோ இப்படி பண்ணார், அப்படி பண்ணார். அப்படி ஃபாதர் சேஸ் கணேஷா he has cured you of that. அது இப்போ போயிடுது. சுவாமி பண்ணதெல்லாம் ரொம்ப சாதனைக்கு சௌரியமா. எனக்கு பணம் கொடுத்தது கிடையாது, பங்களா கொடுத்தது கிடையாது, பொண்டாட்டி கொடுக்கல, உலக விஷயங்கள் எதுவுமே பண்ணல. ஆன்மீகமாக என்னை மேலே கொண்டு அப்புறம் கடைசி நாள் அன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்ட நடுவிலேயே, கணேஷா, you have talked enough, you have traveled enough, you have served enough, go to Ananda Ramana and do Bhagavan's Atma Vichara. வெளியில் கூட how have you come ஸ்கூட்டரில் வந்திருக்கேன். வெளியில் எல்லாரையும் விட்டுட்டு என்னை பார்த்து ஸ்கூட்டரில் அந்த கடைசியில் போகிறவர்களும் கையை தூக்கி அனுப்பிச்சிட்டு go to Ananda Ramana, don't go anywhere else, go to Ananda Ramana. கடைசி நாள் அன்னைக்கு நான் முத்திரம் உள்ளே போனேன். சுவாமிக்கு டியூபு இப்பெல்லாம் போட்டிருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும்னு தோணித்து. ஸோ தேவிக்கு மாத்திரம் தான் இருந்தாங்க. சுவாமிகிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறேன். தேவிக்கம்மா போய் பகவான் கணேசண்ணா, விச் கணேசண்ணா? ரமணாசிரம் கணேசண்ணா. ஆஸ்க் ஹிம் டு கோ டு ஆனந்த ரமணா. 2 நிமிஷம் இங்கே உட்காந்து ஆஸ்க் ஹிம் டு கோ டு ஆனந்த ரமணா அண்ட் டு ஆத்மா விசாரா. அதுலேருந்து வந்தவன் தான் இவ நகராம கொள்ளாமல் அந்த வாசனாட்சயத்தை எடுத்துட்டா ஆனந்தம். பக்தாளுக்கு தெரியணும் இந்த வாசனாட்சயம். எதுக்கு குருகிட்ட போகிறோம்? குருகிட்ட போகிறது சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு அதனால போகிறதெல்லாம் இல்லை. குருவோட அனுகிரகமும் இந்த வாசனைகள் தொலையணும். இன்னமே பிறப்பு இருக்கக்கூடாது. இங்கே ஆக்சுவலி சுவாமிகிட்டே நான் அதை சொல்லியிருக்கேன். பகவான் ஒரு பாட்டில், வெளிவிட்டேன் உன் செயல் வெறுத்திடாது உன் அருள் காட்டி என்னை கா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார் யோக சுவாமி ரமண பகவான். அது நான் வாத்தியார் சுந்தரேஸ்வர்கிட்ட அது என்ன வெளிவிட்டேன் உன் செயல்னு அருணாச்சலத்தை பார்த்து சொல்கிறேன். ஓ அருணாச்சலான்னு ஆரம்பித்து வெளிவிட்டேன் உன் செயல் வெறுத்திடாது உன் அருள் காட்டி என்னை கா அப்படின்னு போட்டிருக்காரு. பகவான் ரமண மகர்ஷி இதை போட்டிருக்காரு. கணேஷா, இது ரகசியம், குஹ்யம்னு பேர். வேதத்திலெல்லாம் கூட
வெளிப்படையாக பார்த்தாக்க அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் புத்திபூர்வமாக. பட் அதுக்கு அனுபவமாக பூர்வமாக இருக்கிற பதில் தான் குஹ்யம்னு பேர். இதுக்கு பின்ன ஏன் வெளிவிட்டேன்னு செயல்னு சொல்கிறாரு பகவான்? அப்படின்னா என்ன அப்படின்னு, இன்னமே பிறவி இல்லாமல் இருக்கிறது அருணாச்சலம் ஒன்றுல தான். இங்கே சரீரத்தை விட்டாக்க இன்னமே பிறவி கிடையாது. அதனால தான் செயல்னு போட்டார். வெளிவிட்டேன் உன் கட்டளை, உன்னுடைய சொல், உன்னுடைய பிரார்த்தனை அப்படி போட்டிருக்கலாமே. செயல்னு சொல்லியிருக்கார். அதாவது இன்னமே பிறவி இருக்காமல் இங்கே சரீரத்தை விடணும். அது சுவாமிகிட்ட போய் சொன்னேன். சுவாமி எப்போதுமே வாத்தியார் சுந்தரேசியரை ரொம்ப கண்ணில் தண்ணீரோடு கூட கணேஷா பண்டிட் டி.கே. சுந்தரேசிய ஞானி கணேஷா. இப்போ நான் சொன்னேன், சுவாமி எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவருடைய தான் போய் படுத்துப்பேன், அவர் வீட்டில் போய் படுத்துப்பேன். பரீட்சைக்கு முன்னாடியெல்லாம் அவர் வீட்டில் போய் இருந்து அங்கேருந்து தான் நான் போவேன். ஆனால் எனக்கு ஞானி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரியாது, அவரோட தான் இருப்பேன். யூ ஆர் ஸோ பிளஸட் கணேஷா, பண்டிட் டி.கே. சுந்தரேசன். இதை சொன்ன உடனே சத்தியம் இதுதான் ரகசியம்னு சொல்கிறது, குஹ்யம்னு சொல்கிறது. இது வெளியில் சொல்லி ப்ராபகேண்டா பண்ண முடியாது. ஒரு மிஷன் வச்சு இங்கே எல்லோரும் இங்கே தான் சாகணும், அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு விரோதமாக போகிறது. அதனால் ஒரு மகான் மூலியமாக இன்னொரு மகானுக்கு ரகசியமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால தான் சுந்தரேசி வாத்தியாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் அனுமா சொல்லுவார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. என்ன பண்ணுறது, நான் பட்ட தவிப்பு எல்லாரும் பட வேண்டாமே. இது சிம்பிள் விஷயந்தானே. இங்கே சரீரத்தை விட எங்கள் அம்மாவும் அப்படி தான் சாகப்பட்டு, இவன் டாக்டர்லாம் இங்கே ஆக்சிஜன் கூட கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். வேலூருக்கு அழிச்சுன்னு போகணும் இல்லை மெட்ராஸுக்கு அழிச்சுன்னு போகணுன்னா என்கிட்ட வந்து கையை பிடிச்சி சத்தியம் வாங்கிட்டு ஆஸ்பத்திரியில், அம்மா டேய் இந்த சரீரத்தை இந்த எல்லைக்கு வெளியில் கொண்டு போகாதுடா. அது என்னம்மா அப்படி ஒரு என்கிட்ட சத்தியம் வேறு வாங்கிக்கிறியே, நான் பண்ணுறேம்மா, உன் சரீரத்தை வெளியில் அனுப்ப மாட்டேன். இப்போ சொன்னது இங்கே தான் சரீரத்தை விட்டால் இன்னமே பிறவி கிடையாது. அதுக்காக தான் மாதாஜி கிருஷ்ணாவே அவ்வளோ ஓல்டு டிவோட்டிஸும் இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கா. அப்படின்றதுலாம் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. 50 பேருக்கு மேலே இங்கே கொண்டு ஆசிரமத்தில் வச்சு கடைசி இதை கொண்டு போய் இங்கே கொண்டு எரிக்கிறதோ புதைக்கிறதோ அவள் இஷ்டம் போல் பண்ணினது காரணமே அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா எங்கேயுமே ஓல்டு டிவோட்டிஸை கொண்டு வச்சு பார்த்துக்கோன்னு ஒரு சாதனை கிடையாது. அது மாதாஜி தான் அதை சொல்கிறா முதல் தரம். 50 பேருக்கு மேலே தேடி கொண்டு வந்து இங்கே ஆசிரமத்தில் வச்சு அப்பப்போ அதுக்கு ஆனதுக்கப்புறம் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் மாதாஜியை பார்க்க போன போது, உனக்கு ஒரு வேலை கொடுத்தேனே என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேரை கொண்டு வந்தேன் அப்படின்னு. 50 பேர் இருக்கும் மாதாஜி. என்ன பண்ணினேன், அவளை கடைசி காலத்தில் உடம்பு முடியாமோ டாக்டரெல்லாம் வச்சு பார்த்து அவளை கடைசி மூச்சும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன புதைச்சிருன்னு சொல்லுவா, அதை எரிச்சிருன்னு சொல்லுவா. அதே மாதிரி அவ்வளோ பேருக்கும் பண்ணியிருக்கேன். சரி, இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்கா கணக்கு பிள்ளைகிட்ட முதலாளி கேட்குறேன், எவ்வளோ ஆச்சு பணம், எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி. இன்னும் எத்தனை பேர் இருக்கா? 2 பேர் மாதாஜின்னு. யார் யாருன்னு? குஞ்சு சுவாமியும் ராமசாமி பிள்ளையும் இருக்காங்க. என்ன வயசு அவளுக்கு? குஞ்சு சுவாமிக்கு 96 வயசு, ராமசாமி பிள்ளைக்கு 100 வயசு. அதுக்கு மேலே அவளையும் நீ கொண்டு போய் எரிக்கணும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை. ஆச்சு. குஞ்சு சுவாமியோட சமாதி வச்சேன். 95ல் ராமசாமி பிள்ளை சமாதி ஆகிட்டார். அவர் கொண்டு சமாதி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன். சாவியை கொடு கேட்டேன். அப்போ தான் பகவான் வந்து ஹேண்ட் ஓவர் தி கீ அண்ட் வாக் அவுட். அது பிறகு மாதாஜி வந்து எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டதோடைய தொடர்பு அது. ராமசாமி பிள்ளைய சமாதியில் வச்சுட்டு சமாதியெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்து இப்போல்லாம் காமன் கெஸ்ட் ரூமில் தான் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்த உடனே ஹேண்ட் ஓவர் தி கீ வாக் அவுட்.
அது இப்படி தொடர்பு அப்படியே இந்த மகான்களுடைய அனுகிரகம்ன்றதே நம்மளுடைய வாசனையை தொலைக்கிறது தான். வாசனையை தொலைச்சாதான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதில் என்ன கருணை சுவாமிக்கு என் மேலே. இந்த 3 வாசனையும் அழித்து இனிமேல் நீ ஆனந்த ரமணாவில் பகவானுடைய மார்க்கமான ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இது எங்கேயும் போகாது. அப்படி தான் இருந்துட்டுருக்கேன் தேவிக்கம்மா. குரு சொல்படி நடக்க வேண்டும். இந்த சொல்படி நடக்காதனால தான் மறுபடியும் வாசனை வந்து பிடிச்சிக்கும். இல்லை நான் கொஞ்சம் போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறேன்னாக்கா போச்சு. இது அவ்வளோ வந்து பிடிச்சின்றோம். அது உபநிஷத்து சொல்கிறது வந்து பிடிச்சிக்கிறது இல்லை, 10 மடங்காக ஜாஸ்தி வேறு ஆகிடும். அப்போ அந்த வாசனை இருக்க ஏதோ ஒரு ஆசையில் இல்லை நான் அமெரிக்காவில் எனக்கு எல்லாம் கொடுக்குறா. அப்படி தான் இங்கே ஆசிரமத்தில் இருக்கிற போதே ஹெச்சி கண்ணான்றவர், கணேஷா எனிஹோ யூ ஆர் டூயிங் சாதனா ஹியர், ஐ ஹவ் காட் எ ஹவுஸ் நியர் மத்திய பிரதேஷ். சின்ன மலைக்கு கீழே பங்களா இருக்குது. இங்கே சமயக்காரன், வேலைக்காரன், காரு எல்லா வசதியும் இருக்குது. நீ அங்கே வந்து சாதனை பண்ணின்ற, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை விட ஒரு டெம்டிங் ஆஃபர் இருக்க முடியாது. நீ செலவுகளே வேண்டாம், எல்லா செலவு. அவர் மகா கோட்டீஸ்வரர். அவர் பண்ணிவார். பகவான்கிட்டே ஒரு 2 மாதம்லாம் இருந்தார். பொய்யெல்லாம் சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் தளர்ந்தது. சுவாமியை பிடிச்சுட்டார். யூ ஹாவ் டு பி இன் ஆனந்த ரமணா, கோ தேர் அண்ட் டூ சாதனா. மகான்கள் அந்த வாசனையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட விட மாட்டார். அந்த வாசனையை தொலைச்சே ஆகும். நம்ம எல்லாருக்குமே சுவாமி பண்ணுற அனுகிரகம் மேலெழுந்த வாரியாக இதை பண்ணினார், அதை பண்ணார், என் ப்ரெஸ் ப்ராப்ளத்தை தீர்த்தார். அது மாதிரி மேலே உலக விஷயத்தில் அதெல்லாம் அவருக்கு முருகனார் சொல்லுவார், 1 கோடி ரூபா உனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவனுக்கு போய் 5000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடுப்பியா அப்படின்னு கேட்குற மாதிரி பிச்சைக்காரனாட இருக்குது. உனக்கு 1 கோடி ரூபா ஆத்ம சாட்சாத்காரத்தையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற குருமார்கள் இவாள்லாம். அவள் நமக்கு என்ன தேவையோ அதை சொல்ல. அதனால தான் குரு சொல்படி நடக்க வேண்டும். Ram Surat Kumar, Ram Surat Kumar,